அதிமுக அந்த கூட்டணி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதா? நான் ஒரு தொண்டனுங்கண்ணா, இன்னையிலிருந்து நான் ஒரு தொண்டன். நான் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நான் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தேன். கட்சியினுடைய முடிவு, தலைமையினுடைய முடிவு, ஐயா மோடி அவர்களுடைய முடிவு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய முடிவு, நட்டா ஐயாவுடைய முடிவு. ஒரு முடிவு கட்சி எடுத்த பிறகு அந்த முடிவுக்கு தகுந்தாற்போல் ஒரு தொண்டன் நடந்து கொள்வதுதான் இந்த கட்சியினுடைய அடிப்படை குணம். நான் இன்னைக்கு எந்த பொறுப்பும் இல்லாத அடிப்படையில் ஒரு தொண்டன். அதனால் நிச்சயமாக 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்கின்ற முழு நம்பிக்கை. அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுவீங்களா சார்? கூட்டணின்னு முதலமைச்சர் காலையில் விமர்சனம் செஞ்சிருக்காரு. ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை நேற்று நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலிமை சேர்த்த பிறகு தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசியத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இதை சந்திக்க இருக்கிறது. நேற்று நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவித்தாங்க. அதன் பிறகே தமிழகத்தில் மக்களுடைய மனது எப்படி மாறி இருக்குன்னா, ஒரு வலிமையான கூட்டணி களத்தில் இருக்கு, இது அகற்றப்பட வேண்டும் என்கின்ற முடிவை மக்கள் எடுத்துட்டாங்க. நேற்று இரவு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை போல, அதனாலதான் காலையில முதல் வேலையில அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அவருடைய அறிக்கையை பார்க்கின்றோம் தவிர, அவருடைய அச்சமாகத்தான் அந்த அறிக்கையை பார்க்கின்றோம் தவிர 2026 என்ன நடக்கும் என்பதை யுகித்து அவர் அறிக்கை